கடவுள் மனுஷங்களை படைச்சாரு. ஆனா இங்க ஒருத்தன் அந்த மனிதர்களை திரும்பவும் பொம்மைகளா மாற்ற ஆசைப்பட்டான். சென்னை மாநகரம் எப்பவுமே பிஸியாவே இருக்கும். ஆனா கடந்த 1 மாசமா அந்த நகரத்தோட ஓரங்கள்ல விசித்திரமான சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த சிலைகள் சிலைகள் இல்ல, பெண்கள். உடல் முழுக்க மெழுகு பூசப்பட்டு, உதடுகள் தைக்கப்பட்டு, அழகான பட்டுச்சேலை உடுத்தி, ஒரு பொம்மை மாதிரி அலங்கரிக்கப்பட்ட பிணங்கள். இதை செய்கிறவன் யாரு? அவனுக்கு என்னதான் வேணும்? போலீஸ் அவனுக்கு வச்ச பேரு தி டால் மேக்கர். அவனை வேட்டையாட கிளம்புறாரு ஸ்பெஷல் பிரான்ச் அதிகாரி ஆதித்யா. வாங்க அந்த வேட்டைக்குள்ளே போய் அவரோட சேர்ந்து பார்ப்போம். பெசன் நகர் கடற்கரை, அதிகாலை 5 மணி. நடைபயிற்சி செல்லும் மக்கள் கூட்டம் அங்கே இங்கே தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு பெஞ்சில் ஒரு பெண் அமர்ந்திருக்கா. அவள் அசையவே இல்லை. கடல் அலை ஓசை அடிக்குது. கூட்டத்தில் ஒரே சலசலப்பு. ஒரு நபர், சார் அந்த பொண்ணு ரொம்ப நேரமாக அங்கேயே உட்காந்துருக்கா, கூப்பிட்டா காது கூட கேட்கல போல. ஒருவர் அருகில் சென்று அந்த பெண்ணின் தோலை தொடுகிறார். அந்த பெண் அப்படியே விரைத்து போய் கீழே சாகிறாள். அவள் கண்கள் திறந்தே இருக்கின்றன. ஆனால் அவை கண்ணாடி கண்கள். முகம் முழுக்க மெழுகு பூசப்பட்டிருந்தது. அப்போது அந்த நபர் அலறுகிறார். ஐயோ, இது பொணம்டா. போலீஸ் வருகிறது. ஏசிபி ஆதித்யா என்ட்ரி. அவர் அந்த உடலை உற்று நோக்குகிறார். ஏசிபி ஆதித்யா, டாக்டர், இது 3வது பாடி. சேம் பேட்டர்ல தான் நடந்திருக்கு. ரத்தம் முழுக்க உறிஞ்சப்பட்டிருக்கு. முகம் கெட்டு போகாமல் இருக்க வேக்ஸ் பூசியிருக்கான். உதட்ட சிவப்பு நூலால் தைச்சிருக்கான். இவன் எனக்கு தெரிஞ்சு சும்மா கொள்ளலை. இவங்களை அழகிப்படுத்தி ரசிச்சு கொண்டிருக்கான். இவன் ஒரு சைக்கோ ஆர்டிஸ்டா இருப்பானோ? அப்போது கான்ஸ்டபிள், சார் அந்த பொண்ணோட கையில் ஒரு சீட் இருக்கு. ஆதித்யா அந்த சீட்டை பிரிக்கிறார். அதில் எழுதப்பட்டிருப்பது, அழகு அழியக்கூடாதுப்பா, நான் அதை நிரந்தரமாக்கினேன். யார் அந்த பெண்கள்? இதோட கொல்லப்பட்டு 3 பெண்கள். இந்த 3 பெண்களுக்கும் அப்படி என்னதான் சம்மந்தம் இருக்கு? ஆதித்யா 3 பெண்களை பற்றியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல் பொண்ணு ஒரு மாடல், 2வது பொண்ணு ஒரு பரதநாட்டிய டான்ஸர், இப்போ செத்த 3வது பொண்ணு ஒரு டிவி ஆங்கர். எல்லாருமே ரொம்ப அழகானவங்க, புகழ் வெளிச்சத்தில் இருக்க ஆசைப்பட்டவங்க. ஆதித்யா அவரது ஆஃபீஸில் டீம் மீட்டிங் அரேஞ்ச் செய்கிறார். ஏசிபி ஆதித்யா, கைஸ், இவன் சாதாரண ஆள் மாதிரி தெரில. இவன் ஒரு அனாடமி, உடற்கூறியல் கூட தெரிஞ்சிருக்கு, மேக்கப் போட தெரிஞ்சிருக்கு. இவன் இந்த பொண்ணுங்களை எங்கேயோ வச்சு பல நாட்கள் சித்திரவதை பண்ணி பொறுமையாக மேக்கப் போட்டு அப்புறம் தான் கொண்டிருக்கான். சென்னையில் பழைய மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, சிற்பிகள், இல்லை மியூசியமில் வேலை செய்கிறவங்க எல்லாரையும் விசாரிங்க. இம்மீடியட்டாக எனக்கு எல்லாரை பற்றியும் தெரியணும். அப்போது ஆதித்யாவுக்கு ஒரு ஃபோன் வருகிறது. மறுமுனையில் ஒரு கணினி குரல். ஹலோ ஆதித்யா, என் பொம்மைகள் பிடிச்சிருக்கா? ஏசிபி ஆதித்யா, டேய் யாருடா நீ, எதுக்குடா அப்பாவிகளை கொல்ற? நான் கொல்லல ஆதித்யா, நான் அவங்கள காப்பாற்றுறேன். வயசானா அவங்க அழகு போயிடும், சுருக்கம் வந்துடும். நான் அவங்கள என்னைக்குமே இளமையாக மாத்துறேன். அடுத்த பொம்மை ரெடி ஆகிட்டே இருக்கு, உன்னால் முடிஞ்சா காப்பாற்று. ஆதித்யா பதறுகிறார். அடுத்த குறி யாரு? நகரத்தில் ஒரு முக்கியமான பியூட்டி ஷோ வேற நடக்க இருக்கு. அங்கதான் அவன் குறி வச்சிருப்பானா என்று அவர் யோசிக்க, அழகு போட்டி நடக்கும் அரங்கம், ஒரு பின்னாடி ஒரு கிரீன் ரூம். போட்டியாளர் ஸ்வேதா, 22 வயசாகுது அவங்களுக்கு. கண்ணாடியில் தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டிருக்கிறாள். திடீரென்று கரண்ட் கட் ஆகிறது. இருட்டில் காலடி சத்தம். ஸ்வேதா பயப்படுகிறாள். ஸ்வேதா அப்போது, யாரது, லைட்டை போடுங்க. பின்னால் இருந்து ஒரு கருப்பு உருவம் வருகிறது. அவள் முகத்தில் ஒரு துணியை வைத்து அமுக்குகிறது. அதில் குளோரோஃபார்ம் கலந்திருந்ததால் ஸ்வேதா மயங்குகிறாள். சில நிமிடங்களில் கரண்ட் வருகிறது. ஸ்வேதாவை காணவில்லை. கண்ணாடியில் லிப்ஸ்டிக்கால் எழுதப்பட்டுள்ளது, இறுதி சுற்று ஆரம்பம். ஆதித்யா ஸ்பாட்டுக்கு வருகிறார். சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்கிறார். ஒரு பழைய வேன் பின்பக்க வாசல் வழியாக செல்வது தெரிகிறது. டெக்னிக்கல் டீம் உடனே, சார் அந்த வேன் நம்பர் போலீஸ் சார், ஆனால் அந்த வேனில் ஒரு லோகோ இருக்குது, ரகு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்னு, அதை வேணால் நம்ம விசாரிச்சு பார்க்கலாம். ஏசிபி ஆதித்யா, ரகுவா, யார் அவன்? விசாரணையின் போது, சார் ரகுன்னு ஒருத்தன் 10 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவில் மேக்கப் மேனாக இருந்தான். ஒரு விபத்தில் அவன் முகம் வெந்து போச்சு. அதுக்கப்புறம் அவன் யாரு கண்ணிலுமே பண்ணல சார். தனியாக ஒரு பழைய பொம்மை ஃபேக்ட்ரி நடத்துறான்னு கேள்விப்பட்டேன் சார். ஏசிபி ஆதித்யா, லொக்கேஷனை ட்ராஸ் பண்ணுங்க, உடனே கிளம்புங்க. அந்த இடத்துக்கு நம்ம இப்போ அங்கே போயே ஆகணும். சென்னைக்கு வெளியே உள்ள ஒரு பாழடைந்த பொம்மை தொழிற்சாலை. அங்கும் இங்கும் உடைந்த பொம்மைகளின் தலைகள், கைகள் சிதறி கிடக்கின்றன. நடுவில் ஒரு ஆபரேஷன் டேபிள். அதில் ஸ்வேதா கட்டப்பட்டிருக்கிறார். அவள் முகத்தில் ரகு சூடான மெழுகை தடவ தயாராகுகிறான். ரகு பைத்தியக்காரத்தனமா பேசுறான். பயப்படாத ஸ்வேதா, கொஞ்சம் வலிக்கும், அப்புறம் நீ தேவதை ஆகிடுவ, உனக்கு வயசே ஆகாது. ஸ்வேதா அலறுகிறாள்.
வேண்டாம், என்னை விட்டுடுங்க. எனக்கு அழகு வேணாம், எதுவும் வேணாம். என்னை விட்டா மட்டும் போதும் என்று கதறுகிறாள். சரியான நேரத்தில் ஆதித்யா கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைகிறார். துப்பாக்கியை நீட்டுகிறார். ஏசிபி ஆதித்யா, ரகு, அவளை விட்டுடு. அதற்கு ரகு, நீங்க யாருமே கலையை புரிஞ்சுக்க மாட்டீங்க. இவள் எனக்கு வேணும். ரகு கத்தியை எடுத்து ஸ்வேதாவின் கழுத்தை அறுக்க வருகிறான். ஆதித்யா சுடுகிறார். டமார்! ரகுவின் தோளில் குண்டு பாய்கிறது. அவன் கீழே விழுகிறான். மெழுகு சட்டி கவிழ்ந்து அவன் மீதே கொட்டுகிறது. அவன் வலியால் துடிக்கிறான். அப்போது ஏசிபி ஆதித்யா, உன் கலை முடிஞ்சது ரகு என்று கூறிக்கொண்டு கேஸை முடிக்கிறார். ரகு ஒரு மனநோயாளி. தன் முகம் விகாரமான பிறகு அழகான எதையும் பார்க்க அவனால் முடியல. அதனால தான் அழகான பெண்களை கொன்று அவங்கள உயிரற்ற பொம்மைகளாக மாற்றி ரசித்தான். ஆதித்யா ஸ்வேதாவை காப்பாற்றிட்டாரு. நகரம் நிம்மதியாக பெருமூச்சு விட்டது. ஆனால் இன்னைக்கும் அந்த மியூசியமில் இருக்கிற மெழுகு சிலையை பார்த்தா மக்களுக்கு ஒரு நடுக்க வருது. இது நிஜமான சிலையா இல்லை மெழுகு பூசப்பட்ட மனுஷியான்னு? தொகுங்கிறது தோற்றத்தில் அல்ல, அது அழியக்கூடியது. அதை தக்க வைக்க நினைக்கிற வெறி ஆபத்தானது. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு விறுவிறுப்பான வேட்டையோடு சந்திக்கிறேன்.